ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 38 டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம் வாங்க. வெயிட்டை பற்றி கவலைப்பட வேணாம். ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் குறையும். அதை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஃபேட் லாஸ் அப்படின்றது சூப்பராக இருக்கும். காலையில் எப்பயும் போல் 3 பவுடரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன். காலையில் எப்பயும் போல் 4:45 எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு வாக்கிங் போல், ஏன்னா வீடியோ எடிட் பண்ணாமல் நேற்று சீக்கிரம் தூங்கிட்டேன். அதனால் காலையில் உட்காந்து வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்றத இன்னைக்கு பண்ண போகிறேன். வாக்கிங் இன்னைக்கு போகல. உளுந்து முடி நான் எப்படி செய்வீங்கன்னு கேட்டீங்க. நான் மேக்ஸிமம் கஞ்சியாக தான் செய்வேன். நிதிஷ்க்கு சாயந்தரமாக ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு போவோம். அப்போ தான் பேக் பெயின் இருக்காது. ஸோ நானும் அவனும் குடிப்போம். இன்றைக்கி எங்கள் மார்னிங் டிஃபனே உளுந்தங்கஞ்சி தான். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி எவ்வளோ வரும் அப்படின்னா 30 கிராம் வரும். கலோரி அப்படின்றது 90லேருந்து 110 கலோரி வரும். ஸோ நான் 4 கரண்டி போட்டுக்கிறேங்க 3 பேர்த்துக்கும். அவ்வளோதான். ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி போடுங்க அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னா, ஒரு உளுந்துனால கொஞ்சம் கூட வரும். அதனால 150 கலோரி வரும். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. போட்டு காய்ச்சி குடிச்சிங்கன்னா, நீங்கள் காய்ச்சின கஞ்சியை ஆப்பில் போட்டு கலோரி பார்த்தீங்கன்னா கூட வரும். 250 ml அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 300-400 கலோரி காமிக்கும். அப்படி பார்க்காதீங்க. இந்த கரண்டி ஒரு கரண்டி 30 கிராம் வரும். அது எவ்வளோன்னா 150 கலோரி தான். ஸோ கலோரி கம்மி தான். ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி எடுத்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிண்டி கரெக்டாக குடிங்க. நம்ம பெரியவங்க இருக்கும்போது நாட்டு சக்கரை எதுவும் போடாதீங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டு கொடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் நான் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் தண்ணி வரும். குழந்தைங்க நல்லா வெயிட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த கரண்டிக்கு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. நாங்கள் வெயிட்டு போடுறதுக்குலாம் இல்லை, பேக் பெயின் வராமல் இருக்கணும். மெயினாக கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இல்லையா குழந்தைங்க, அதுக்காக நான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பால் யாரும் குடிக்க மாட்டாங்க. இல்லைன்னா இதில் பாலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பில் வச்சு காய்ச்சிடுறேங்க. அடுப்பில் வச்சு சிம்மிலே காய்ச்சுங்க. நல்லா இப்படி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடியில் கட்டி விழுகாது. பச்சை வாடை போய் நல்லா கஞ்சி ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா திக்காக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மீடியமாக ஆறுனதுக்கப்புறம் நான் நிதிஷ்க்கு மட்டும் நாட்டு சக்கரை போடுவேன். நான் அப்படியே எடுத்து குடிச்சுக்கிறேன். நல்லா இனிப்பாக தான் இருக்கும். நம்ம நிறைய நட்ஸ் போட்டுக்கோம் இல்லையா, அதனால சூப்பராக இருக்கும். உளுந்தங்கஞ்சி நிதிஷும் நானும் 250 ml எடுக்கிறோம். ஸோ தொட்டுக்கிறதுக்கு நான் முளை கட்டின பச்சை பயிர் 50 கிராமும், எப்பயும் போல் கருப்பு உளுந்த திராட்சை, பாதாம் பருப்பு, அத்திப்பழம் சாப்பிட்டுட்டேன் நான். 250 ml நீங்கள் ஆப்பில் போட்டீங்க உளுந்தங்கஞ்சி அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 300 கலோரி மேலே தான் காமிக்கும். அப்படிலாம் போடாதீங்க. நீங்கள் பொடியை கணக்கு வச்சுக்கோங்க. பொடி 30 கிராம் அப்படின்றது 150 கலோரி தான் வரும். ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ கம்மியாக பொடி எடுத்து நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கும்போது கஞ்சி நிறைய இந்த மாதிரி இருக்கும். வெயிட் லாஸில் இந்த மாதிரி தான் எடுக்கணும். நம்ம வெயிட் லாஸில் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு இடுப்பு வலி வலிக்காது. அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த விதமான பாடி பெயினும் இருக்காது. நான் வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்குவேன். மேக்ஸிமம் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்குவேன். நான் மெயினாக நிதிஷ் டெய்லி எடுத்துக்குவான். ஏன்னா அவங்க ஸ்கேட்டிங் போகும்போதும் ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போதும் பசங்களுக்கு பேக் போன் ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் உளுந்து. அதுவும் கருப்பு உளுந்து ரொம்ப முக்கியம். அதனால நாங்கள் இந்த மாதிரி எடுத்துக்குவோம் டெய்லி. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது. கொய்யாப்பழம் தான் எடுக்கிறோம். ஆளுக்கு ஒரு 70 கிராம் இருக்க மாதிரி கொய்யாப்பழம் தான் எடுக்கிறேன். 6th வீக்கோட 3rd டே எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான். எப்பவுமே அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம செஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ஷேப் வரும். ஸோ அது நீங்கள் பண்ணுற விஷயத்த கண்டினியூவாக பண்ணணும். ஆர்ம்ஸ்னாலும் சரி, நம்ம செஸ்ட்னாலும் சரி, ரிசல்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். வாரத்தில் 3 நாள் தான் நம்ம ஆர்ம்ஸுக்கு பண்ணுற மாதிரி வரும். அப்படின்ற போது ஒரு குறைஞ்சது 3 to 6 மாதம் பண்ணாதான் நம்மளோட ஆர்ம்ஸ் நல்ல ஒரு ஷேப்பில் குறையிறது நம்மளுக்கு தெரியும். 6 மாதம் பண்ணாதான் நல்ல ஒரு ஷேப் வரும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி 1 மாதம் 2 மாதத்தில் ஷேப் தெரியல, குறையலை அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா அது 1 மாதத்துலலாம் ஒரு ரிசல்ட்டும் தெரியாது. கண்டினியூவாக பண்ணுங்க. 2-3 மாதம் பண்ணும்போது தான் அதிகமான டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக இருக்க டிஃப்ரென்ஸ் கண்ணுக்கு நமக்கு தெரியாது. நீங்கள் லைட்டாக சட்டை போடும்போது லூஸ் ஆகும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எடுத்தனுமே ஒரு எக்ஸசைஸ் 10 நாளில் பண்ணால் ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. எதையுமே ஸ்லோவாக லாங்காக பண்ணணும். இன்னைக்கு நம்ம அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே எக்ஸசைஸ் அப்படின்றது வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல் பாடி எக்ஸசைஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வெயிட் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 4 வீக் வெயிட் இல்லாமல் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். நானும் நிதிஷும் சேர்ந்து பண்ணியிருப்போம். நீங்கள் அதே கண்டினியூஸாக பண்ணலாம். இப்போ நிதிஷுமே அதை பார்த்து தான் அப்படியே கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கான். 35 நாள் அவன் பண்ணிட்டு இருந்தான். திருப்பி ஃபர்ஸ்ட் டேலேருந்து அதை பார்த்து அவன் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கான். முந்திலாம் 10-15 தான் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவான், ஜம்பிங் ஜாக் அந்த மாதிரி. இப்போ அவன் 30 அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ அந்த எக்ஸசைஸை கவுண்டிங்கை ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்குரிய அப்பர் பாடி எக்ஸசைஸ்
என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் ப்ளஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ஜம்பிங் ஜாக் 35 கவுண்டிங்லையும் ரன்னிங் இன் பிளேஸ் வந்து 35 செகண்டுக்கும் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் கேப் விட வேணாம். ரெண்டு எக்ஸசைஸையும் கண்டினியூவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ப்ரெஸ். ஸ்குவாட் பண்ணி தம்பிள்ஸை மேலே நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டருக்குரிய எக்ஸசைஸ், அப்பர் பாடி எக்ஸசைஸ் அப்படின்றதுனால ஸ்குவாட் வித் ப்ரெஸ். தேர்ட் எக்ஸசைஸ் லங்ஸ் வித் தம்பிள்ஸ். லங்ஸ் வித் தம்பிள்ஸ் நான் ஈச் சைடு 5 வச்சுருக்கேன். நீங்களும் 3 or 5 வச்சுக்கலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஃபோர்த் எக்ஸசைஸ் தம்பிள் டெட் லிஃப்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம அப்டமனும் சரி ஃபுல் பாடியும் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வர்றது நீங்கள் சூப்பராக பார்ப்பீங்க. அடுத்து அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். பைசப் கர்ல். பைசப் கர்லில் வந்து நான் 2.5 kg பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே நம்ம வந்து பண்ணலாம். இதுவுமே கவுண்டிங் அப்படின்றது 20, 18, 12 அப்படின்ற கவுண்டிங்கில் பண்ணுங்கள். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் ஷோல்டர் ப்ரெஸ். ஷோல்டர் ப்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஷோல்டரும் சரி ஆர்ம்ஸும் சரி நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கவுண்டிங் அப்படின்றதுமே 20, 18, 15 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓவர் ஹெட் தம்பிள்ஸ் ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். ஸோ கைகளை நான் 5 kg வச்சு பண்ணுறேன். அதுக்கு கூடயும் வச்சு பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க 2 kg, 5 kg, அப்புறம் 8 kg அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இதுவுமே 20, 18, 15 எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் கவுண்டிங் வந்து 20, 18, 15 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். எய்த் எக்ஸசைஸ் தம்பிள்ஸ் ரோ ப்ளஸ் ட்ரைசப்ஸ் ஹிக் பேக். இது ரொம்ப ரோவும் சரி ட்ரைசப் ஹிக் பேக்கும் சரி ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அப்பர் பாடி அப்படின்னு பண்ணும்போதே கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட அந்த மொட்டிக்கிட்ட இருக்க சதைகள் குறைக்கிறதுக்கும் சரி அந்த ஆர்ம்ஸ் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஷேப்பாக வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த 2 எக்ஸசைஸும். நைன்த் எக்ஸசைஸ் பெண்ட் ஓவர் செஸ்ட் ப்ளே. இது வந்து நம்ம செஸ்ட்டுக்கு உரிய எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். செஸ்ட் அப்படின்றது என்லார்ஜ் ஆகாமல் கரெக்டான பொசிஷன் இருந்தும் டைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட கவுண்டிங் அப்படின்றதும் 20, 18, 15 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெண்ட் ஓவர் செஸ்ட் ப்ரெஸ். இதுவும் கீழே வந்து உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக கைகளை வச்சு மேலே கொண்டு வரும்போது உங்கள் மொட்டி வந்து உங்கள் ஷோல்டருக்கு பின்னாடி கொண்டு போகணும். உங்கள் உடம்பு எந்த காரணத்தை கொண்டு ஆடவே கூடாது. உங்கள் கைகள் மட்டும்தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செஸ்ட்டுக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட கவுண்டிங் அப்படின்றது 20, 18, 15. எக்ஸசைஸ் முடிக்கும்போது பிளாங்க், கோப்ரா போஸ், பாலாசனா ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒன்று ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பண்ணவங்க இப்போ 35 நாள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் பண்ணலாம். இல்லை நான் பண்ணலை, நான் இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்டுக்கு பண்ணுங்கள், போதுமானது. எக்ஸசைஸ் முடிச்சுன்னு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் கூல் டவுன் 10 நிமிஷத்துக்கு பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக கூல் டவுன் பண்ணுறதும் மூச்சு பயிற்சி பண்ணுறதும் நம்ம தொப்பை குறைக்கிறதுக்கும் சரி உள்ளே இருக்க இன்னர் ஆர்கன்ஸும் சுத்தமாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது கூல் டவுனும் மூச்சு பயிற்சியும் தான். கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் தேவையில்லாமல் பாடி பெயின் இருக்காது. அப்படி எல்லாமே பண்ணியுமே எனக்கு பாடி பெயின் இருக்கு, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுக்கலை. உங்கள் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் அதிகமாக இருக்க உணவுகளை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து தேவையில்லாத பாடி பெயின் இருக்காது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம். மத்தியான சாப்பாடு எடுக்கிற டயம் 1 மணி ஆகுது. சாதம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இது நார்மல் ரைஸ் தான், தமிழ்நாடு பொன்னி சொல்லுவாங்க இல்லையா, அதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, கத்திரிக்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். புடலங்காய் பொரியல் 75 கிராமு, வாழைக்காய் வந்து புட்டு மாதிரி செஞ்சுருக்கேன், அது வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். இதான் மத்தியான சாப்பாடாக நான் எடுக்கிறேன். சேம் நித்திஷ்க்கும் அதே தான். நித்திஷ்க்கும் கொஞ்சமாக சாதம் வச்சு குழம்பு ஊற்றி 3 வெஞ்சனமும் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி சண்டே வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. நித்திஷ்க்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னாலும் நாளைக்கு எதுவும் செய்யணும்னு சொல்லுவான். அதனால் நாளைக்கு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் எதுவும் பண்ணலை. வெறும் முட்டை மட்டும் எடுத்தாச்சு. ஸோ மத்தியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். மணி 3 ஆகுது. இன்றைக்கி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது 2 டேட்ஸ் தான் எடுக்கிறேன். 2 டேட்ஸ் தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். மார்னிங் ஈவினிங் 2 டைம் எக்ஸசைஸ் பண்ணேன். ஈவினிங் 5 மணிக்கு மேலே நித்திஷ்க்கு இப்போ நாளைக்கு பர்த்டேனால இன்றைக்கி தான் ட்ரெஸ் எடுக்க போனோம். எப்போவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்தது கிடையாது, எடுக்கலை. ஸோ இந்த வட்டம் மேக்ஸில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். பசங்க அப்படின்ற போது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் 4 டிஷர்ட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். நித்திஷ் வந்து அந்த மாதிரி தான் விரும்புகிறான், அதனால சரின்ட்டு அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சட்டையெல்லாம் அவன் போட மாட்டேங்கிறான். மணி 7 ஆகுது. நான் கடைசியாக எடுக்கிறது இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் மட்டும்தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு கலோரி அப்படின்றது ரொம்ப சொற்பமான கலோரிகள் தான் இருக்கிறது. அதுக்கு நம்மளுக்கு தகுந்த வயிறும் நிறையணும், அதே நேரத்தில் கலோரியும் கம்மியாக இருக்க ஒரே ஃபுட் அப்படின்னா ஃபைபர் ரிச்சான நம்ம வெள்ளரிக்காய் தான். 250 கிராம் எடுக்கிறேன். இது வந்து ரொம்ப 30 to 40 கலோரி தான் வரும். ஸோ இவ்வளோதான் என் கலோரி மிச்சம் இருந்தது இன்னைக்குரிய கலோரி. அதனால நான் ராத்திரிக்கு எடுக்கிறது தான். நித்திஷ் வந்து தோசை எடுத்து சாப்பிட்டுட்டான். கலோரி கம்மியாக இருக்கணும், நிறையா சாப்பிடணும் அப்படின்ற போது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வெள்ளரிக்காய் வந்து சேரல, கோல்ட் ஆகுது அப்படின்றவங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழிச்சு ஹாட் வாட்டர் குடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோல்டெல்லாம் வராது. அப்போ நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்காட்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்
வேணாலும் எடுங்க. தொப்பை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபுட் அப்படின்னாலே வெள்ளரிக்காய் தாங்க. சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாகவே செரிமானம் ஆயிரும். மணி 9 ஆகுது. நைட் எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். நான் இர்ரெகுலர் கூடிய ட்ரிங்க்கும் நிதிஷ் வந்து ஓமோ வாட்டரும் எடுக்கிறான். ஸோ ஓமோ வாட்டர் எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க, வாங்க அது பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எப்படி கொடுக்கலான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிதிஷ்க்கு நான் கொடுக்குறது இந்த மாதிரி தான் கொடுப்பேன். அதாவது எப்போவுமே இந்த 3மே வெந்தயம், சோம்பு, சீரகம் 3மேவும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 4 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அது ஹோல் டேவும் எடுத்துகிட்டு இருப்பேன். ஒரு சில சமயம் அது தீர்ந்து போச்சு அப்படின்னா, இல்லை உடனே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் போடணும் அப்படின்ற போது ராத்திரிக்கு பசங்களுக்கு எந்த மாதிரி போடலான்னா, சோம்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஓமம் அப்படின்றத இப்படி பிஞ்சு தான் இப்படி எடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுக்கணும். இப்படி பிஞ்சு எடுத்து தான் போடணும். அதுக்கு மேலேயே ரொம்ப போடக்கூடாது. ஸோ நான் ஓமம் மட்டும் எப்போவுமே அரைச்சி பசங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப காட்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிஞ்சு எடுத்து போடுங்க. அது நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபுட்டு சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு செரிமிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வெறும் தண்ணியில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் இந்த அளவுக்கு தான் ஓமம் கரெக்டாக ஓமத்தை எடுத்து தண்ணி கொதிக்க வச்சு ஒரு செங்குக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரம் செரிமானம் வந்துடும். ஓம வாட்டர், கிரேப்ஸ் வாட்டர்னு சொல்லி வெளியே வாங்கக்கூடாது. நம்ம வீட்டிலேயே இதுதான் ஓமம். இதவே நம்ம போட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை போட்டுறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன். நல்லா கொதிக்கணும்னு நான் காமிக்கிறேன். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டாலே நல்லா கொதிச்சிரும். அவ்வளோதான். இது உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு சூடாக குடிப்பாங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு ஜீரணிக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் வெயிட் இருக்கவங்களாம் டெய்லி ராத்திரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் குழந்தைங்க. இங்கே வந்து எங்களுக்குரிய ஃபேட் கட்டட் ட்ரிங்க் கொதிக்குது. ரெண்டையும் நான் வந்து பண்ணிட்டேன். ஓம் வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ கரெக்டாக நான் வந்து 9 மணிக்கு எடுக்கிறேன். அது மாதிரி நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுப்பீங்கக்கான்னு கேட்டீங்க. நான் வந்து 10 தான், மேக்ஸிமம் 10:30. அதுக்கு மேலெலாம் வந்து இப்போ இருக்கிறதில்ல. ஏன்னா ஃபுல் டே பகலில் தூங்காமல் வேலை செய்யும்போது 9:30க்கெலாம் எனக்கு கண்ணு எரிய ஆரம்பிச்சிடும். 10 மணிக்கெலாம் நான் தூங்க ஆரம்பிச்சிடுவேன். தூங்குறது அப்படின்றது ஒரு 7 மணி நேரம் நான் தூங்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவுமே பத்தாது. 8 மணி நேரம் தூங்கினா இன்னும் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும். வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் தூங்குறது 7 மணி நேரம். 10 மணிக்கு தூங்கி 4:50, 4:45 எழுந்திருப்பேன். இன்றைக்கி டயட் எக்ஸசைஸை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். வாக்கிங் தான் போக முடியல, மழையாக இருந்ததுனால போகவே முடியல வாக்கிங் வந்து. ஸோ எக்ஸசைஸை நான் மார்னிங் ஈவினிங் ஓரளவுக்கு நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி டயட்டை ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளை ஒரு vlog சந்திக்கலாம்.